லேடிஸ் எந்த பிரச்சனையும் ரங்கசாமி பண்ணது அவன் போட்டப்பா அப்படின்னு என்ன போட்டு முடிக்கிட்டு வேண்டியது ஏன் இங்கே அப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ தூங்குறது அப்படித்தான் எல்லாம் படுத்துட்டு அப்புறம் வீரப்பா தனியாக போய் தூங்கிக்கோ அப்படி. சேதுக்குள்ளி ஒரு தனியாக ஒரு பார்வை இருக்குது அதில் போய் படுத்துக்கோ அப்படி. செலவு காசு இல்லை, வீரப்பனோட செயின் கொடுக்குறாங்க, அதை கொண்டு போய் ஒரு பக்கம் வச்சு அது மற்ற ஜாமான்களும் வாங்கி கொடுத்து போட்டு சேதுக்குழி வந்து அப்போவே வந்து சென்னைக்கு வாவே எங்கள் கூட வந்துடு அப்படிங்கிறாரு. நமக்கு அதுக்கெல்லாம் ஆகாது. வீரப்பன் வந்துட்டு சரிப்பா போகிற ரேட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சேத்துக்குழி வந்துட்டு வேண்டாம் நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வீரப்பனோட சேத்துக்குழி கூப்பிட்றது கருமந்தியெல்லாம் கூப்பிட்றது வீரப்பனோட ரொம்ப. ஊருக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, வீரப்ப கேங்கை பற்றி என்ன சொல்கிறாங்க, அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்க, போலீஸ் எப்படி இருக்குது, எங்கெங்கே வராங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யானை நேரில் இங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுங்க, வந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கேயே அடிக்க மாட்டாங்க, ஓடிட்டு போயிட்டே இருப்பாங்க. வணக்கம். இப்போ நம்ம வந்து வீரப்பன் தொடர்பான ஆட்கள் வந்து நிறைய பேர் சந்திச்சுட்டு வரோம். அவரோட சேர்ந்தவங்க, அதாவது அவரோட கோமிங் ஆப்ரேஷனில் இருந்தவங்க, அந்த மாதிரி எல்லாரையும் சந்திச்சுட்டு வரோம். அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட தரப்பை நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டு வரோம். ஏன்னா நம்மளுக்கு யாரை பற்றியுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த அறிவை மட்டும் கொடுத்துட்டு வரோம். இந்த 20 வருஷம் கழிச்சியும் ஏன் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்களுக்கு மேலே அவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு நிறைய புரியாத புதிர்கள் நிறைய இருக்குது. அதை வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களில் நம்மக்கிட்டேயும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து சேத்துக்குழி கோவிந்தன், அதாவது வீரப்பனுடைய தளபதி. எல்லாமுமே எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் அவரோட இருந்தாலும் வீரப்பனுடைய தளபதி அப்படின்னு சொன்னால் அது சேத்துக்குழி கோவிந்தன் மட்டும்தான். இப்போ நம்ம கூட வந்து ஞானசேகரன் சார் இருக்காரு. பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகள்லையும் மேடுகள்லையும் வீரப்பன் சுற்றி திரிஞ்சாலும் வீரப்பனுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இடம்னா அது ஒண்ணுதான். சத்தியமங்கலத்துக்கு எல்லை சுவர் மாதிரி எழும்பி நிக்கிற இந்த கரடிவாலி மலைக்காடு தான். ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆயுதம் ஏந்தி நிக்கிற அதிரடிப்படை முகாம் இதே சத்தியமங்கலத்துல தான் இருக்கு. இந்த STF கேம்புக்கு மிக அருகிலேயே இருக்கிற இந்த கரடிவாலி மலை காட்டுல தான் வீரப்பன் மாதக்கணக்கில் தங்கி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. மலையை ஒட்டியே இருக்கிற விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் இப்ப நம்ம பார்க்க போற வில்சன் என்கிற ஞானசேகரன். அதட்டி உருட்டி வீரப்பன் கேட்டா யாராவது மறுப்பாங்களா? அப்படி சில உதவிகளை இவர் வீரப்பனுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நாள் ஆக ஆக இவர் மேல வீரப்பனுக்கும் சேத்துக்குழிக்கும் அபாரமான அன்பு ஒண்ணு பிறந்திருக்கு. அதன் மூலமா வில்சன் என்கிற இந்த ஞானசேகரனுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இதுல நம்ம கூட பேச போறார். இந்த வில்சன் மட்டுமல்ல, அடுத்தடுத்த எபிசோடுகள்ல நெல்சன் அப்படிங்கிறவரும் நமக்கு அறிமுகமாக போறாரு. அதனால தொடர்ந்து நீங்க பாருங்க. முக்கியமா சேத்துக்குழி கோவிந்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்க இவரோட கிராமத்துக்கு வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார், உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எந்த வயதுல இருந்து ஆரம்பிச்சது? எல்லாமா பேசுவோமே. 1996 தான் முதல் சந்திச்சது. அவங்களே வருவாங்க, தோட்டம் நம்மளுக்கு இதாங்க வந்தாங்க. அது அந்த நாள் வந்து சேத்துக்குழி கோவிந்தன் யார் ஒன்று 3 பேர் வந்தாங்க, வீரப்பன் பிள்ளைங்க. பார்த்துட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. அவள் எங்கள் வீட்டில் பொழுதணி பழைய இது அந்த டைமில் வர்றாங்க. வந்து அதில் பழைய சாப்பாடு எடுத்து கேட்டு குடிச்சிட்டு போயிட்டாங்க. மறுச்சு நாள் தான் வீரப்ப எல்லோரும் வர்றாங்க. எல்லோரும் வந்து அப்போ எனக்கு அப்போ ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் நிலாவில் போய் காலை வச்ச மாதிரி ஆகி போச்சு வீரப்ப இவங்களெல்லாம் பார்த்தோன்னு. அப்புறம் அப்படியே போகிறது வர்றது ஒரு மறுபடியும் 2 மாதத்துக்கு வரைக்கும் இப்படி வருவாங்க. அந்த டைமில் வந்துங்க வீரப்பன் வந்து நல்லா பேசுவார், மணிக்கணக்கில் பேசுவார். இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்கா, சரி வெளியே எல்லாம் எப்படி போலீஸ் என்ன சொல்லுது, மக்களை ஜனங்க என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா மணிக்கணக்கில் பேசுவார். சேத்துக்குள்ளே 2 வாரத்தான் பேசுவார். ஏதாச்சும் சமைச்சு கொடுன்னு கேட்பாங்க. என்ன கேட்பார்? இட்லி, அப்புறம் தயிர், பால், இந்த மாதிரி நல்லா. அப்புறம் நம்ம பழக்கமாயிட்டாங்க, நாம் போகிறது இல்லைங்க, அவங்களே தான் வருவாங்க. போனாக்க இதில் எல்லாமே இருந்திருக்காங்க இந்த காட்டுக்குள்ள. ஆமாங்க, சந்திரகாவோட தோட்டம் அதுதாங்க அந்த. ஓ சரி சரி சரி. இந்த பக்கம் ஆமாங்க, ஒரு 2 தோட்டம் தள்ளி. இப்போ அங்கே யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? யாரும் நல்லா முடிச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. போனால் ஒரு ரொம்பற மாதிரி போனால் அந்த நைட்டே மத்தியானம் வந்தாலும் சரி கறி, மந்தி கறி இது மாதிரி அடிச்சு போட்டுருவாங்க. சேத்துக்குழி வந்துங்க அதிகமாக பேசவே மாட்டார், நம்ப மாட்டார், பார்த்துட்டே போய் மூஞ்சி தான் பார்ப்பாடி, பேச்சுவார்த்தை கூட அதிகமாக பேச மாட்டாப்படி. ஏன்னா அவ்வளோ மன கஷ்டம் இருக்குது. இப்படி ஆகி போச்சு, வந்தாச்சு, நல்லா குற்றமாயிடுச்சு, நம்ம எங்கே போகிற வர்றோம், அவ்வளோதான். நம்மளை ஒரு புதுசாக ஆராய்ச்சி போனோம்னாக்கா
அதிகமாக பேசுறதுக்கும் அவருக்கு இது இல்லை. என்ன ஒரு வாட்டி வேணால் போக சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா, போய் பாட்டு வா அப்படின்னு சொல்லி. அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இது இல்லைங்க. அவ்வளோ தூரம் போய் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது சிக்கிட்டு என்ன உடனே போட்டு நம்ம போக முடியல அப்படின்னுங்க. அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்டு வீடியோ இது போட்டு இந்த கேசட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் அந்த பையன் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த பையனை இங்கே வர வச்சுங்க. அவனுக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து இது பண்ணார். இவங்க 2 பேர் ரங்கசாமி வந்து ஒரு 4-5 மாதம் இங்கே தான் இருந்த அப்படிங்க. அந்த ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு சண்டையாச்சு அவங்களுக்குள்ள. ஒரு 6 மாதம் இங்கே இருந்து அப்புறம் மறுபடியும் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு போய் ரங்கசாமி ஜாயின் பண்ணிவிட்டு போட்டு வந்துட்டுங்க. அப்புறம் சேதுக்குழி அப்போயே சொன்ன அப்படி, இவன் வேண்டாப்பா, இவன் இங்கே வந்தாக்க பிரச்சனை தான் எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இவர் சேதுக்குழி சொன்னா தான் இதை பண்ணணும்னு சொன்ன. சேதுக்குழி வந்து ஆலோசனை கேட்பார் வீரப்ப. பண்ணலான்னா பண்ணலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டுருவாங்க. யானை நேரில் இங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுங்க, வந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கேயே அடிக்க மாட்டாங்க, ஓடிட்டு போயிட்டே இருப்பாங்க. சேதுக்குழிக்கு வந்து அவ்வளோ ஒரு இதுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிடுவாங்க. மான் அடிக்கிறதும் அப்படி தான், மந்தி அடிக்கிறது அப்படி தான். இருக்கிற இடத்துலையே அடிக்க மாட்டாங்க. கூப்பிட்டாவே மந்தி வருது, கருமந்தி. வீரப்பனை விட சேத்துக்குழி கூப்பிட்றது, கருமந்தியெல்லாம் கூப்பிட்றது வீரப்பனை விட ரொம்ப இது. நம்ம இங்கே இருக்கோம்னா யாராச்சும் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மிருகமே வருது, ஆளே வருது, அந்த குருவியை கத்துறதை வச்சு நல்லா கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏதோ ஒரு யானைத்தான் கொடுத்துட்டுங்க, அதில் ஒரு 6-7 ஜோடி கொடுத்துட்டு அது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் 1 மாதம் போயிட்டே இருக்குது. போயிட்டு என்னாச்சு, இன்னொரு 2 பேர் வந்து தேவையில்லாமல் அங்கே போய் பேசி, இல்லை இது விலை போகாது, ஏதோ ஒரு ரேட்டு கொடுத்துடலாம், ஏதோ ஒரு விலைக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. வீரப்பன் வந்துட்டு சரிப்பா போகிற ரேட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சேத்துக்குள்ளே வந்துட்டு வேண்டாம், நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே மோசடி பண்ணுறாங்க. சேத்துக்குழின்ட்டு வேண்டாம், நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் நைட்டு என்ன ஆச்சுங்கன்னா, சேத்துக்குழி சந்திரகோட இவங்கெல்லாம் போகிறாங்க. போய் அந்த இருக்கிறத எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் இருக்குது, அதை அங்கேயே விட்டு போட்டு வர்றாங்க. அப்புறம் சேத்துக்குழி என்ன பண்ணுறா, அப்படி இன்னொரு ஆள் அனுப்பிச்சி விட்டு சரி அதை எடுத்துகிட்டு வாங்க சொல்லும்போது போலீஸ் வந்துடுது. நான் முதல்ல 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சேத்துக்குழி வந்துட்டு அப்போவே வந்து சரி நீ வா எங்கூட வந்துடு அப்படிங்கிறாருங்க. நமக்கு அதுக்கெல்லாம் ஆகாது, ஏன்னா நாம் இப்போ இங்கே இருக்கிறா. ஆமாம், தோப்போம் தோறவன் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு கார் இருக்குங்க, டீ போர்டு. சேத்துக்குழி, வீரப்ப, சேதுமணி 3 பேர் நைட்டு 8 மணிக்கு வருவாங்க. 8 மணிக்கு வந்தால் கார் எடுத்துகிட்டு இந்த ஏரியா போகணும் அப்படிவாங்க. நான் கொண்டு போய் விடுவேன். கொண்டு போய்ட்டு அங்கே பேசிட்டு வருவாங்க. சேத்துக்குழிக்கு என்னென்னா, என் வீட்டில் முதல் முறையாக வந்து பழைய புழுதாணி, பழைய சோறு குடிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப இதாகிடும். ஏன்னா பசி 2-3 நாளாக சாப்பிடலையாட்டுருக்குது. பழைய சோறு குடிச்சிட்டு அந்த டைமில் இருந்ததுனால நான் கொடுத்ததுனால அவருக்கு மேலே ஒரு இதாகி போச்சு. அது 97ங்க. காளிதாஸ், சுப்பிரமணியம் 2 பேர் வர்றாங்க. நான் தோட்டத்தில் இருக்கிறேன். வீரப்பன், சேத்துக்குழி அவங்க ஒரு 7 பேர் அங்கே இருக்காங்க, அந்த மலையில் கொண்டிருக்காங்க. சாப்பாட்டு இதுக்கு தான் வர்றாங்க. இப்படி போவாங்க, ஒரு டிவிஸில் வருவாங்க, போய் பார்த்துட்டு சந்திரகாலம் தோட்டம் போவாங்க, அதில் போயிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க இப்படி போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அங்கேயே கொண்டுங்க கொஞ்சம் அரிசி தேவைப்பட்டுச்சு, அவங்க போன வருஷம் நாங்கள் கொண்டு போய் கொடுத்து போட்டு வந்துட்டுங்க. அப்புறம் சேத்துக்குழி எனக்கு மந்திக்கறி கொண்டு வந்தார், கருமந்தி. மறுபடியும் 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு எனக்கு ஊருக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, வீரப்ப கேங்கை பற்றி என்ன சொல்கிறாங்க, அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்க, போலீஸ் எப்படி இருக்குது, எங்கெங்கே வராங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாம் விளக்கமாக சொல்கிறாங்க. இப்போ தான் போகிறாங்க 2 பேரும், பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மறுச்சு 3 நாள் கழிச்சு வந்தாங்க. 3 நாள் கழிச்சு வந்து செலவு காசு இல்லை, வீரப்பனோட செயின் கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் ஒரு பக்கம் வச்சு அது மற்ற ஜாமான்களும் வாங்கி கொடுத்து போட்டு போயிடுறாங்க. மறுபடியும் சேத்துக்குழி வந்து நாங்கள் ஒரு வேறு பக்கம் போகிறோம், வீரப்பன் சொன்ன அப்படி நாங்கள் வேறு பக்கம் விரும்புகிறேன், இங்கே வர கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு ஒரு மறுபடியும் 6 மாதம் கழிச்சு வர்றாங்க. 6 மாதம் கழிச்சு வந்து பணமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்ன தேவையோ அரிசி, நிறைய எண்ணெய், பூரா எல்லாம் ஒரு டிராக்டர்லேயே போட்டு கொண்டு போய் இங்கே டெலிவரி கொடுத்தாச்சுங்க. எல்லாம் வந்து ஆளொன்று ஒரு மூட்டை அரிசி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் இதில் தான் இருக்காங்க, அந்த இதில் சாத்திரக்கோம்பையில், அந்த மலையிலைங்க 6 மாதம் இதுலேயே இருக்கிறாங்க. இப்போ அதில் போதுங்க அந்த வால் மாதிரி 6-7 மாதம் இங்கேயே இருக்கிறாங்க. டெய்லி போகிறது, நான் போகிறது, சாப்பிட்றது, வர்றது. அப்புறம் சேத்துக்குழியே போனாங்க, நான் போனால் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவார். வீரப்பன் மட்டும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இப்படி பேசுவாருங்க. அப்போ தூங்குறது அப்படித்தான் எல்லாம் படுத்துட்டு அப்புறம் வீரப்ப தனியாக போய் தூங்கிக்குவோம். அப்படி சேத்துக்குழி ஒரு தனியாக ஒரு பார்வை இருக்குது, அதில் போய் படுத்துக்குவோம். அப்படி தூங்குவோம். நைட்டு 1 மணி 2 மணி நேரம் வீரப்ப பேசுறது மட்டும். சேத்துக்குழி ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான். இப்படியே ஒரு 7 மாதம் ஓடிட்டு இருக்குதுங்க. மறித்து இங்கேருந்து சொன்னாங்க, எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்க.
நீ காசு நாங்கள் இங்கே இப்போதைக்கு பணம் இல்லை, காசு வந்தால் தர்றேன், ஒரு 5000 வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 8 மாதம் இருக்குங்க. 8 மாதம் கழித்து வர்றாங்க. அப்போ வந்து சேதுமணி வரல, ரங்கசாமி இல்லை. இப்படி போனவங்க ரங்கசாமி சண்டையாகி சேத்துக்குழி போட்டார். அவர் 2 மாதம் கழிச்சு தான் எனக்கு தகவல் வருதுங்க. தெரியுங்க அப்போவே போட்டாங்கன்னு வருஷனாலே தெரியும். அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வர்றாங்க. சேத்துக்குழின்ட்டு அவன் ரொம்ப இது பண்ண அந்த லேடிஸ் இதை பிரச்சனையும் ரங்கசாமி பண்ணது. அவன் போட்டப்பா அப்படின்னாரு. ஏன்னா போட்ட முடிக்க விட்டுருக்க வேண்டியது, ஏன் இங்கே அப்படி பண்ணீங்க அப்படின்னு. 99ங்க. அப்போ மறுபடியும் வந்து அந்த இதில் மலையில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு வருஷமே இருக்குங்க. அப்புறம் இந்த பிரச்சனை அரசியல் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்புறம் நான் போகிறேங்க. சரி என்ன பேச்சுவார்த்தை நடந்துருக்குது, சரண்டர்னாக்கா வர்றீங்களே, என்ன வர்றீங்க? கண்டிப்பாக வர்றப்பா, வந்தாக்கா நம்மளுக்கெல்லாம் எப்படி பேர் நல்லா இருக்குது, அரசியல்வாதியோட ஜெயலலிதாவோட கருணாநிதியோட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது ஜனங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாப்பா, சரி இன்னொரு 10 நாளில் என்னென்னு டீட்டெயில் தெரியும் அப்படிங்கிறாரு. சேத்துக்குழின்ட்டு மறுபடியும் என்னை கேட்குறாரு, ஏப்பா நம்ம போனால் இவனுங்க விடுவாங்களா அப்படிங்கிறாரு. இல்லைங்க, எல்லா இதுவுமே சப்போர்ட் இருக்குதுல்ல, ஆனால் இப்போ பொது மன்னிப்பே கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அதோட நின்று போச்சு. மறுபடியும் இங்கேயே வர்றாங்க. இங்கே வந்துட்டு என்ன ஏது அப்படின்னு போட்டு கொஞ்சம் பணம் கையில் காசு இருக்குது. அப்புறம் யாருக்கு வந்து பிரச்சனையானவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை அந்த யானைத்தாந்தா கடத்தின இதில் கொண்டு ஒரு 6 ஜோடி கொம்பு கொடுத்ததில் அதில் வந்து எல்லாம் சிக்கிட்டாங்க. நான் அதில் மிஸ் ஆகிடுவேன். மெட்ராஸ் போயிட்டேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் விசாரணைக்கு வந்து டெய்லி கர்நாடகா போலீஸ்னால் பயங்கர டார்ச்சர். வந்து ஒரு 10 வருஷம்னா ஒரு 10 வருஷமாக கர்நாடகா போலீஸோட இது நம்மளுக்கு முடியலைங்க. அந்த 10 வருஷம் உழைச்சிருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாங்க. 2001ங்கும் போது அப்புறம் தொடர்பு விட்டு நான் போகிறது. ஏன்னா கர்நாடகா போலீஸ் சுற்றிட்டே இருக்குது என்னைய தூக்கிட்டு போகிறதுக்கு. அவங்க வர சொல்கிறாங்க, நீங்கள் வாப்பா அப்படி இந்த மாதிரி. அப்புறம் இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, வந்தாக்கா என்னைய தூக்கிட்டு போகிறோம். இங்கே தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனாக கூட அதை சொந்தமாக வந்து பார்த்துருக்கலாம். இங்கே ஜெயிலுக்குள்ள இருந்தால் அங்கே போனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கருமந்தியை பற்றி இன்னொரு பேட்டியில் கூட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது வந்து அதனுடைய அடித்து அதனோட ரத்தத்தை குடித்தாக்கா இவர் வந்து பயங்கரமாக ஓடி அது வந்து உடம்புக்கு ஒரு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அந்த கருமந்தியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னீங்க. அது மேலே என்ன அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு? அந்த கருமந்தியை குடித்தா உடலில் இருக்கிற நோய் நிறையா இருக்குது. இந்த பக்கவாதம் நிறைய நோய்களுக்கு வந்து இது ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நானும் ஒரு 4-5 டைம் இருக்குங்க. அப்புறம் அடித்தாக்கா ரத்தம் வந்து ஒரு இதில் குண்டால் ஊற்றி கொடுப்பாங்க, குடிச்சிக்குவேன். அப்புறம் ஏன்னா ஓடணுமா அப்படின்னு. அப்படி பார்த்தா நான் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடுறது அப்படின்னு கேட்டார். ஒரு 7-8 பேர் அந்த மாதிரி நாங்கள் வரம்பரைகள்லாம் போனோம்னாக்கா தனியாக ஒரு இது போட்டு செஞ்சு சமைச்சு கொடுத்துருவாங்க. வீரப்போ தனியாக அதில் வந்து காரம் போட மாட்டார், உப்பு அதிகம் சேர்க்க மாட்டார். அவர் தனியாக செஞ்சு சாப்பிட்டுக்குவார். அப்புறம் ஒவ்வொரு டைம் வரும்போது நம்மளுக்கு கறி கொண்டு வந்துடுவாருங்க. சேத்துக்குழியுமே விருப்பம். அடுப்பு வச்சாக்கிற புகை பயங்கரம் வரும். அவங்க செய்கிறது எப்படின்னாக்கா சேத்துக்குழி சொல்லுவார், இங்கே வரப்போ நம்ம வந்து இந்த விறகு வெட்டி வச்சா தான் கொஞ்சம் கூட புகை போகாது, புகையே வெளியே தெரியாது, நைட்லேயே செஞ்சாலும் தீயும் தெரியக்கூடாது, சுற்றியும் வந்து மறைச்சி கட்டிட்டு அந்த விறகு பற்ற வச்சா புகை போகாதுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்படி நீங்கள் செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது, அங்கே இருப்பாங்க போலீஸ் கீழே இருக்குது, நாங்கள் மேலே இருப்போம், அந்த தண்ணியில் இருப்போம், அதை செஞ்சோம்னாக்கா வெளிச்சம் வேறு, அப்புறம் இங்கே யாராக இருக்கான்னு விட்டு வருவாங்க, அதனால் வந்து நாங்கள் சமைக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்புறம் அந்த இருக்கிற இடம் கூட அடையாளம் கண்டுபிடிக்கும். 6 மாதம் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்த வந்து இங்கே தான் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தடையமாக அழிச்சிருவாங்க, சுத்தமாக வச்சுருப்பாங்க. யார் போனாலும் வந்தாலும் இந்த வழியில் தான் போவாங்க. எங்கள் தோட்டத்து வழி இப்படி வந்து இதுதான் தடம். அப்புறம் சேத்துக்குழியான்னு சொல்லுவார், எல்லாம் வந்தாங்க, பரம்பரை வந்தாங்க, யாராக இருந்தாலும் பேர சொல்ல மாட்டார், எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, அதில் சீக்கிரம் எதாவது பண்ணலாம். அப்புறம் அந்த டைம்லேங்க சிலோன்காரங்க 2 பேர், சிலோன்காரங்க 2 பேர் அவங்க கூட்டிகிட்டு தெரிஞ்ச பையன் கூட்டிகிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க நடக்குது. என் வழியே தோட்டத்து வழியே தான் போனாங்க. கொண்டு போய் விட்டு போட்டு வரும்போது அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேருக்கு கொண்டு போய் விட்டுருக்குறேன், சேத்துக்குழி தான் வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு சேத்துக்குழி வந்தார். அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி முக்கியமானது எதாக இருந்தாக்கும் உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன், நீ வந்து கரெக்டாக பார்த்துக்கப்பா வரம்புற அப்படின்னு. இவங்க கொண்டு போய் பத்திரமா வந்து பஸ் வச்சு விட்ரு அப்படின்னு. அப்புறம் அந்த நைட்டே கொண்டு போய் அவங்க 2 பேர்த்தையும் பஸ் வச்சு விட்டேன். நான் பார்க்குற இடத்துல தகவல் வந்துச்சு, அது ராஜ்குமாருக்கு பின்னாடிங்க. நான் இப்போ கடத்தின கடைசியில் தான் அப்புறம் எனக்கு ஒரு ஆள் விடுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ஒரு நம்பர் லேண்ட்லைன் தானுங்க, அன்றைக்கெல்லாம் செல்லு கிடையாது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீ வந்தாகணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி மறுநாள் தான் இந்த தகவல் எனக்கு கிடைக்குது. அப்புறம் எங்கே போய் பார்க்குறதுங்க, அது அவங்க சொன்னால் இந்த டைமுக்கு போனால் 7 மணிக்கு அங்கே இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் போயிடுவாங்க.
ராஜ்குமார் கடத்தலப்போ உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிய வந்ததா? தெரியுங்க. ம். இந்த பிளான் வந்து ராஜ்குமார் கடத்தல ஒரு 90 நாளைக்கு நடந்தது. நெடுநாளைக்கு முன்னாடிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து நாகப்பா தான் வந்து ரொம்ப வருஷமாக திட்டம் போட்டுருந்தது. தூரத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அளவு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பொருளை கூட எடுப்பாங்க. அப்போவே சேர்த்துக்குள்ளி துப்பாக்கி தூக்கிட்டு அப்படி இவன் ஆகாது அப்படின்னு ரங்கசாமி சொல்கிறது துப்பாக்கி தூக்கிட்டு அப்படி. அப்புறம் வீரமல்லி இருப்பா கோயந்து இரு பார்ப்போம், கரெக்டாக இருந்தால் இருக்கட்டு, இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு. யாரோ சந்தன மரம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போலீஸாரும் நினச்சி பார்த்துட்டு இருந்தார். அவங்க தோண்டி எடுக்கிறாங்க, நான் பார்க்குது என்னென்னா ஒவ்வொன்றா பிரிச்சு கேட்குறேன். ஆமாப்பா இது இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்குது, நீ ஒரு வருஷம் கழிச்சு வந்தால் கூட இது கிடையாது. ஒரு 3 ஜோடி கொம்பு இருக்குது, எப்படியாச்சும் நீ கொண்டு போயிடுறே அப்படின்னு கேட்டார். நான் ஒரு குச்சி தூக்கி கையில் தான் நடக்க ஓடிட்டு தான் போக முடியுதால் நான் கொண்டு போக முடியாது. இப்போ ஒரு 1ஆம் தேதியிலேருந்து தகவல் பாரு, ரேஷன் அரிசி போகுது, மளிகை ஐட்டம்லாம் போகுது, எல்லாம் இப்போ நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லுங்க, அதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அந்த நைட்டில் கூட வந்து இவர் நல்லா நடந்து தான் போகிறாரு. நைட்டில் கண்ணு தெரியாது எப்படி நடந்து போக முடியுங்க? ஓடுற தண்ணியில வீரப்பன் கேங்கு ஏன் குளிக்க மாட்டாங்க? கையில இருக்கிற டார்ச் லைட்ட சேத்துக்குள்ளி எப்படி சாமர்த்தியமா பயன்படுத்துவாரு? ஆயுத பூஜை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை. அது ஏன் ஏர்கன்னை வச்சு வில்சனுக்கும் நெல்சனுக்கும் எப்படி துப்பாக்கி சுடுறது அப்படின்னு அவங்க கத்து கொடுத்தாங்க. இன்னும் இது போல நிறைய பேச போறோம், காத்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம அழுத்தி வைங்க.